வயக்காடுலாம் போச்சு தண்ணி வெள்ளத்துல எல்லாம் நாங்கள் ஆடு மாடு ரொம்ப உயிர் சேதம் ஆயிட்டு ஜேசினர்ல ராத்திரிலாம் அங்கே தண்ணியில தான் வேந்தோம் ஒரு மண்டபத்தில் போய் தங்கியாச்சு. ஆனால் இந்த இதுக்கு நிவாரணம் தண்ணி வந்துச்சுல சாயங்காலம் காலையில வந்துட்டுல 10 மணிக்கு சொல்லல. பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்களா அதிகாரிகள் மந்திரிமாரெல்லாம் அவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அணையை திறந்து விடணும் இருங்க, அணையை திறந்து விடணும்ல. அணையை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தா அந்த தண்ணி கரெக்டா வெளியே போயிருக்குமா? போயிருக்கும். வயக்காடு எல்லாம் தப்பி இருக்கும், வயக்காடு எல்லாம் தப்பி இருக்கும், நாங்களும் தப்பி இருப்போம். எங்க ஒரு ஆளு பேசுற பொருள் தப்பி இருக்கும். இப்போ சீமான் தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த விவசாயத்துக்கு பாக்குறது சீமான் தான். சீமானுக்கு ஓட்டு போட்டாதான் உயிர் வாழ முடியும். விவசாயம் இல்லாம எப்படி சாப்பிட முடியும்? எதை வச்சு நம்ம உண்ண முடியும்? இந்த பண்ணு பிரெட்டுக்கு தந்தாலும் விவசாயம் இல்லாம சாப்பிட முடியுமா? விவசாயம் பண்ணாலும் சாப்பிட முடியும். ஆனா அந்த ஜனங்களுக்கு திருந்தணும். இதை பார்த்து இந்த ஜென்மத்தில் திருந்தணும். திருந்தாட்டம் இதுக்கு நம்ம இன்னும் செய்ய முடியாது. அதை பார்த்து செஞ்சு செய்ய சொல்லுங்க இந்த ஆட்களை. ஆனா ஜேசுல ரொம்ப அழிவுதான். உயிர் 2 பேர் தண்ணிக்குள்ள 3 பேர் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, 6 பேர் செத்து போயிட்டாங்க. மந்திரி கவுன்சில் இந்த ஏரியால உள்ள கவுன்சிலர் நானும் வெள்ளத்துல கிடக்க நான் என்ன செய்யணும் கேட்காங்க. எல்லாத்தையும் முடிச்சு என்னமா செய்ய முடியும்? ஒன்னும் பார்க்க முடியாது எங்களால். அப்படி நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க தேர்தலும் ஓடி இருக்கோம். அது என்னமா அந்தந்த வார்டு கொடுப்பாங்களா? எந்தெந்த வார்டு எப்படி போட முடியும்னு கேட்க முடியும்? அந்தந்த வார்டுக்கு அப்ப நாங்க நைட்ல என்ன செய்ய முடியும்? இந்த ஆட்டை நான் ஒத்தியில இருக்கேன். இந்த ஆட்டை தூக்கிட்டு போய் எனக்கு ஆள் கிடையாது. அந்த ராத்திரில 10 மணிக்கு நான் ஒத்தியில கடத்திருக்கேன். எனக்கு சாப்பாடுக்கு வழியில என்ன செய்ய முடியும்? அதனால இந்த எல்லாம் பார்த்து சீமானனுக்கு ஓட்ட போடு. யாருக்கு ஓட்டு போடாத. சாப்பிட முடியாது. முக்கியமானது என்ன? முக்கியமானது என்ன? பசி தானே. சாப்பிட்ட பிறகு எதுவும் செய்ய முடியும்? பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? விவசாயம் பண்ணாலும் சாப்பிட முடியும். விவசாயம் இல்லைன்னா எப்படி அரிசி வரணும் இருக்கு? மழையே பெய்யாதுங்க ஒருத்தர். அப்படி எப்படி சாப்பிட முடியும்? அதனால இந்த இருக்கிறவங்க அந்த கலெக்டர் பேசி அனுப்புறது வெளிப்படுத்தவில்லை. கேட்டா வேற ஏரியாக்கான். இந்த ஏரியாக்கலையா தூத்துக்குடி ஏரியாவுக்கு கலெக்டர் அனுப்பியிருக்காரு. பேசி செல்ல முடியுமா? அதை தெரியப்படுத்தணும்ல. எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. தெரியும் மற்றவங்க தெரிஞ்சு அதிகாரி மந்திரி எல்லாருக்கும் தெரியும்ல. நல்லா மொத்தமா போறாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்காங்கன்னா மற்ற நாங்க ரோட்ல கிடப்போமா? தெருல கிடக்கமா? அவன் பொண்டாட்டி பிள்ளை சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டான். ஓட்டு கடமை நாங்க போட்டோம்னா அவங்க ஜெயிப்பாங்க. பொண்டாட்டி ஓட்டு போட்டோம்னா அவங்க ஜெயிப்பாங்களா? இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு பார்த்து இந்த சீமான் அண்ணனுக்கு ஓட்ட போடுங்கம்மா எல்லாரும். நான் சொல்றேன் ஓட்டு கேட்டு சீமான் அண்ணனுக்கு ஓட்ட போடு. அவர் என்ன பொருள் கொடுத்தாரு? சீமான் அண்ணன் நைட்டி யாரு வரல சொல்லுங்க. இதுவரை யாரு வரல? ஃபர்ஸ்ட் வந்து சீமான் அண்ணன் தான் வாங்கல. இன்னைக்கு தான் நிவாரணம் இன்னைக்கு தான் தந்திருக்காங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்தாங்கல. அது பெரிய சந்தோஷம். சீமான் அண்ணன் நான் ஏற்கனவே அந்த அண்ணன் பார்த்துக்க பேசுங்க. இப்பலாம் பார்த்து பேசுறாங்க. எல்லாம் நைட்டி கொடுத்துருக்காங்க, துண்டு கொடுத்துருக்காங்க, பிரெட், அரிசி, எண்ணெய், பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ எங்களுக்கு மெழுகுதிரி தீப்பிடி இப்படி ஒண்ணுமே இல்ல இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் தந்திருக்காங்களே. அது எங்களுக்கு பெருசுதான். கோதுமை ஊருக்குள்ள வந்திருக்காங்கல்ல. யார் ஊருக்குள்ள வந்திருக்கா? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யார் மெட்ராஸ்ல இருந்து இந்த இருக்க தூத்துக்குள்ள இருந்து வரமாட்டாங்க. உள்ளூர்ல இருந்து வரமாட்டாங்க. யார் வந்திருக்கா? சீமான் அண்ணன் வந்திருக்காங்க. அத பார்த்து ஜனங்களே சீமானுக்கு ஓட்டு போடு. அப்பதான் விவசாயம் பண்ணா சாப்பிட முடியும். அது முக்கியம். உங்க வீடு அத கவர்மெண்ட் வந்து பார்த்தாங்களா? வீடுன்னு சொல்லுங்க. ஒரு நாளையா ஒரு வீடு இடிஞ்சு கிடக்க ஒரு நாள் இல்ல. எல்லாமே வீட்டு. வீட்டை பாருங்க. அதுக்கு போய் வராங்களா? கலெக்டர் சொன்னதா வருமா என்னைக்கு? நாங்க இப்ப அங்க ஒரு வீட்ல வந்திருக்காங்க. நீங்களா தங்கி இருக்கீங்க? நாங்களே தான் தங்கி இருக்கோம். தெரிஞ்சவங்க வீட்ல தங்கி இருக்கோம். தெரிஞ்சவங்க வீட்ல தங்கி இருக்கோம். நாங்க மட்டும் தான் 2 பேர் ஒனி மாதிரி பையனும் நானும் என் பேரனும். நாங்க 2 பேரும் வெளியே வந்தது தான். அப்படியே இடிஞ்சு அப்படியே எல்லா சாமானும் வீட்டுக்கு. நான் ஆபீஸ்ல வந்து ஆய்வு பண்ணேன். 5 நாள் ஆச்சு, 4 நாள் 5 நாள் ஆச்சு. ஒரு நாள் வரல. இன்னைக்கு தான் ஜாமான் வாங்கி இருக்கோம். இன்னைக்கு ஒரு கிலோ இன்னைக்கு தான் சாமானமாவது வாங்கியிருக்கோம். இது யார் கொடுத்தாங்க? இது சீமான் சார் கொடுத்தாங்கன்னு இப்போ கொடுத்தாங்கல்ல. இப்போ கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். ஒருத்தங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டு வேலை பார்க்கோம். கையில் காசெல்லாம் கிடையாது. இந்த வீட்டில் ஒரு சாமான் எடுக்க முடியல. அப்படியே இடிஞ்சு எல்லாம் விழுந்துட்டு. இவங்க ஒருத்தங்க தான் உதவி வந்து கொடுத்துருக்காங்க. சீமான் சார் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் தெருவை வந்து இவங்க தான் பார்த்துருக்காங்க. வேற யாரும் பார்க்கல. இவ்வளவு சாதனை இருக்கு. நாங்க ஒண்ணு வாங்கல யாருமே. இன்னைக்கு தான் வாங்கிருக்கோம். எதுவுமே நாங்க வாங்கல. இன்னைக்கு தான் வாங்கிருக்கோம். சாப்பாடு ஒண்ணு பசங்க அது எங்க பசங்க போட்டாங்க. திடீர்னு தண்ணி திறந்துறதுனால வீடு பூரா கையில நைட்டோ வந்துட்டு. ஆனா இவங்க வந்து அது கண்டுக்கல. நைட் வீட்ல இருந்து வெளிய வரோம். தண்ணி எல்லாத்தையும் செல்லுல வந்திருக்க. அதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு
இதை யார் செய்யணும்? பொறுப்பா இருக்கிறவங்க செய்யணும். இந்த பொறுப்பா இருக்காங்கல்ல அவங்க தான் நடத்தணும். சொன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போனா பாதிப்பு வந்திருக்காதுல்ல. யாராவது வந்து எட்டி பார்த்துருக்காங்களா ஐயா? செத்து தானே படிச்சிருக்கோம். ஒரு நாதி வரல. ஓட்டு ஓட்ட போட 4 வயசு 4.5 வயசு குழந்தை தண்ணியில போயிட்டு அந்த அம்மா கதறுதா. இந்த பெரியம்மா தண்ணியில போயிட்டாங்க, அந்த அண்ணன் தண்ணியில போயிட்டாங்க. தண்ணி கரெக்டா திறந்து விட்டா இந்த உயிர் போகுமா? மத்தத விடுங்க, ஆடு போது கோழி போது பிரச்சனை இல்ல, இந்த உயிர் சேதம் வருமா? இந்த தண்ணி கரெக்டா யாருமே கண்டுக்கிடாம வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு எனக்கு தெரியல உனக்கு தெரியல ஏதோ தெரியப்படுத்திட்டாங்கல்ல வந்திருக்கலாம்ல. மழை இது வரைக்கும் வந்து பார்க்கலாம்ல. ஒரு வாரத்துக்கு உடஞ்சி விட்டு பார்க்க யாரும் வரல போங்க. சரி எல்லாத்துக்கும் இருக்கு. தெரியல கவர் பண்ணல. கதை பேசிட்டீங்கன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு அவன் அடுத்த முடியப்பா ஒரு பசங்க கேட்டேன். பத்தாண்டு கௌரவம் Good, good, good. Hey, what's up?